வணக்கம் தலைவரே. இங்கே பாரு ராமசாமி, 30 வருஷமா இந்த தொகுதியில் மார்த்தாண்ட தான் நின்றுருக்கான். 4 தடவை ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவனால் கட்சிக்கு தான் கெட்ட பேர். திரும்பவும் இதே தொகுதியில் நின்னான்னா கண்டிப்பாக தோத்துருவான். உனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீ நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவ. என்ன சொல்ற? அது இல்லை தலைவரே, அது வந்து பாரு ராமசாமி, 1 வாரம் டைம் எடுத்துக்கோ. நிதானமாக யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய தேங்காயெல்லாம் லோடு ஏற்றாமல் அப்படியே சேர விட்டுருக்கீங்க. ரேட்டு ஒத்து வரல, அதான். அவன்லாம் ஒரு ஆள், வேற ஆளை மாற்றி லோடு ஏற்றிட்டு பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா. டேய் டேய், என்னடா? அடடா அடடடா. ரொம்ப ஊர்வசி மேனகா மொத்தமா வந்து சேர்ந்துருக்கடா. அடடடா. என்ன பேப்பர் இருக்கு? என்னவா இருக்கும் இதுல? அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு வணக்கம். மச்சான், நம்மளத்தாண்டா. நமக்கா? உங்களுக்காகவே இந்த மதுவை வாங்கி வைத்துள்ளேன். இதை குடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும். யாரா இருக்கு? இன்னும் நல்ல மனசு. ஒரு நாளைக்கு 3 பாட்டில் வீதம் 30 நாளைக்கு 90 பாட்டில் தருகிறேன். ஆஹா, தர்மபிரபு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. நீங்கள் தினம் தினம் குடிச்சு சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ நினைச்சபடி நாங்க வாழ்ந்து காட்டுவோம்டா. ஒரு முக்கிய குறிப்பு, ஏதோ முக்கியமா சொல்ல வரடா. உங்கள் கல்லீரல் கருகி, என்னது கருகி, உங்கள் குடல் சுருங்கி வேகமாக சுடுகாட்டுக்கு போகும். என்னது சுடுகாட்டுக்கு போகுமா? எல்லாம் அவ வேலையா தான் இருக்கும். குடுறோம். என்னடா பண்ற? அட்ட பாவி, கை கெட்டு வாய் கேட்ட விட மாட்டிட்டியாடா. யாருன்னு தெரியல, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. 2 தம்மு வாங்கடா. 2 தம்மு கொடுங்க. திரி விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, குமாங்குத்து. நீ அவுட்டு. டேய் தம்பி. என்னக்கா? அதோ அந்த அங்கிள் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துறியா? கொடுத்துறேன்க்கா. அண்ணா என்னடா புடிங்க. என்னது? பிரிச்சு படிங்க. உங்கள் நுரையீரல் பஞ்சு போன்று மென்மையானது, புகைப்பிடிக்காதீர். யாரா கொடுத்துட்டா? அங்க ஒரு அக்கா கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு வருஷம் பழகிட்டு மார்த்தாண்டத்தை மீறி என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்யறத நீங்க பதவியில இருந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஓ, நான் உங்க தம்பி மாதிரி தானே. நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? தம்பி மாதிரியா? நீ என் தம்பிடா. நீ சொல்லி நான் யோசிக்க கூடாது. தலைவர்கிட்ட போய் பேசுறேன். அண்ணே, அறிவிப்பு மட்டும் வரட்டும், ஏரியாவே கலகிடலாம் விடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரவிருக்கின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக திரு ராமசாமி அவர்கள் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒன்னாவே இருந்துகிட்டு என்னையும் மீறி श्रीरामचन्द्रो देवता श्रीरामचन्द्रो ராமசாமி. 30 வருஷ அரசியல், 4 தடவை எம்எல்ஏ, எல்லாம் போச்சு.
ஆட்டத்தை? இவனை மாத்த முடியும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதை நான் பாத்துக்கிறேன். அவன் ஆடுற ஆட்டத்தை போத பாரு. எதுக்குடா இதெல்லாம்? தம்பி செய்யற கடமை. பாண்டிச்சேரி கரகாட்டும் பாருங்க. சந்தோஷமா இருக்கும் மச்சான். நினைச்ச மாதிரி அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தலைவர். ஆமாண்டா, ஆளை மாத்தி அண்ணனுக்கே சீட்டு கொடுத்துட்டார்ல. தலைவர் பெருமைப்படுற மாதிரி அண்ணனை பெருசா ஜெயிக்க வைக்கிறேன்டா. அண்ணன் தான் ஜெயிக்கிறார். அண்ணன் எங்க ஏத்தினிக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? கரெக்டா மச்சான். ஏய், எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? நான் எங்க வேணா உட்கார்ந்து குடி பண்ணி அதுக்காக நீ யாரு? அப்பா, இத பாரு, ஓவரா பேசிட்டு இருக்க. முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிக்கறேன்டி. அதுக்கப்புறம் நீயே உன்னை பார்க்க முடியாத மாதிரி பண்ற. ஹலோ ஹலோ மச்சான், ஏய் 5000 ரூபாடா மறுபடியும் வாங்க. ஹலோ, என்னம்மா வழி விடுறீங்களா? நோய் நோய் நிக்குது, போய் தொலை. வந்துட்டாங்க. மதுரையிலிருந்து ஆளை இறக்குவோமா? நாமினேஷன்ல அவன் பேர் வரக்கூடாது. சரிங்க தலைவர். என்னம்மா விஷயம்? அண்ணன், இவன் என் ஃப்ரெண்டு. கார்த்தியை சின்சியரா லவ் பண்றான். அது விஷயமா பேசணும். கார்த்தி நம்மகிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டான். என்ன விஷயங்க? நம்மள அண்ணியும் நினைச்சு காதல மறைச்சிட்டான். ஏய், அண்ணன் வர்றாரா, இறங்குடா. கார்த்தி வர்றான், இந்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரிங்க. ஏண்டா கார்த்தி, உன் போன் எப்பவுமே பிஸியாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணுமே இல்லையா? கார்த்தி, யாராவது லவ் பண்றியா? அதெல்லாம் நம்பாதீங்க. பொண்ணு யாரு? அண்ணே, நாங்களே இது வரைக்கும் பார்த்தது. நீங்களே பார்த்தது இல்லையா? ரொம்ப நாளா போன்லயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா? நம்மளே கண்டுபிடிச்சு அவனை கட்டி வச்சிடலாம். சித்தப்பாக்கு எப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எங்க இதெல்லாம் வீட்ல போய் பேசலாம். எங்க வா, வா, வா. தெரியாம போங்க போங்க. சாரதா, என்னங்க? நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். முதல்ல அதை செய். பொண்ணு யாருங்க? கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணு தான். பொண்ணை பார்க்கலாமாங்க? வர சொல்றேன், நீயே பேசிக்கோ. கண்டிப்பா பேசுறேங்க. அந்த பொண்ணுக்கு ஓகேனா அவங்க அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன். சரிங்க. ம்
தலைவரே, என் தம்பி கார்த்திக் என் கூட இருக்கிற வரைக்கும் மார்த்தாண்டன்ல மார்த்தாண்டோட அப்பனே வந்தாலும் சரி, நான் எலெக்ஷன் நிற்கிறத யாராலும் தடுக்க முடியாது. 10 மணிக்கு வந்துடுறேன் தலைவரே. ஏய், என்னடாச்சு? தெரிலண்ணே, பார்க்குறேன். சீக்கிரம் பாரு. நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கார்த்தி கிடைச்சா போதும். நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். சுட்டி டிவியே வரமாட்டேங்குது. ஹாய் பேபி. ஹாய் அக்கா. சாக்லேட் ஃபார் யூ. தேங்க் யூ. ஏன் செல்லக்குட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? ஐயோ, இன்னைக்கு சண்டே, அது கூட தெரியாதா? என்னக்கா நீங்க? வாங்க பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, இப்பதான் சாப்பிட்டோம். அண்ணா வரசுனாரா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. உட்காருங்க, நான் ஃபோன் பண்றேன். லைன் பிஸியா இருக்கு, அவரே கூப்பிடுவார். உட்காருங்க, டீ குடிக்கலாம். வள்ளி மா, டீ கொண்டு வாமா. வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டியா? இன்ஜின்ல தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, பார்த்து சீக்கிரம் பாரு. கார்த்தி, என்னாச்சு? இன்ஜின் ப்ராப்ளம்ண்ணே. 10 மணி தலைவரை பார்க்கணும் வர சொல்லியிருக்கானே, என்னடா பண்ணுறது? ஏதாவது வண்டி வந்தால் நிறுத்திடுறேன், நீங்கள் போயிடுங்க. சரி பாரு. என்னங்க? சொல்லுமா. உங்களை பார்க்க அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. அப்படியா? தலைவரை பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். அந்த பொண்ணுகிட்ட கார்த்தி நல்லபடியாக மாறிடுவான்னு சொல்லு. மற்றதை நான் நேரில் வந்து நானும் எவ்வளோ நாள் தான் ஏழையா வாழ்றது. முக்கிய செய்திகள். நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த திரு ராமசாமி அவர்கள் நேற்று முன்தினம் அவரது டிரைவரால் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்த்தாண்டம் அவர்கள் நிறுத்தப்படுவார் என அக்கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? என்னப்பா, ஒன்றிய வட்டம் மாவட்டம் எல்லாம் வந்திருக்கீங்க. 4 தடவை உங்க நேரம் எம்எல்ஏ ஆயிருக்கேன். இந்த தடவை ஆக்கிருங்கப்பா. கண்டிப்பா தலைவர். எப்படி சொல்றீங்க? நான் இருக்கும்போது இந்த தொகுதிக்கு நீங்க தான் நிரந்தர எம்எல்ஏ. போதுமா? எட்ரா போட்டோவை, அட்ரா பிளக்ஸ்.
குட்டி நில்லு. அப்பா ஓட வைக்காத. அப்பா என்ன பிடிக்க பார்க்கலாம், உங்களால பிடிக்க முடியாது. சித்தப்பா சித்தப்பா, நானும் அம்மாவும் இந்த ஊரை விட்டே போறோம். நீங்களும் வாங்க சித்தப்பா. எங்க நீ போறீங்க? அவர் இல்லாத இந்த வீட்ல என்னால இருக்க முடியல கார்த்தி. அதான் அம்மா வீட்டுக்கே போறேன்.